மாமா டீ எடுத்துக்கோங்க. அண்ணி நீங்களும் எடுத்துக்கோங்க அண்ணி. எனக்கு ஒன்றும் வேணாம். ஏன் நீ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ம் எனக்கு வேணாம். இங்க வந்தா அண்ணி அண்ணின்னுவீங்க, உங்க வீட்டுக்கு வந்தா கண்டுக்க கூட மாட்டீங்க. ஏண்டி காப்பி தண்ணி கொடுத்தா காப்பி தண்ணி குடிச்சமா வாய் முடிக்கிட்டு வீட்டை விட்டு போனமான்னு இருக்குடி. அதை விட்டுவிட்டு தேவையில்லாத நொன்னாட்டியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஏமாடி நீ மற்றவங்களுக்கு கொடு, வேணான்றவங்களுக்கு எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்க? அத்தை இந்தாங்க எடுத்துக்கோங்க. பாட்டி நீங்களும் எடுத்துக்கோங்க. சின்ன நீங்களும் எடுத்துக்கோங்க. பாத்தீங்களாப்பா, நான் வேணான்னு சொன்னேன் அப்படியே எடுத்துட்டு போறத. நீ வேணான்னு தானே சொன்னேன், வேணும்னா சொன்னேன், வேணான்னு சொல்லி எடுத்துட்டு போற. வேணும் வேணான்னா வாய் திறந்து சொல்லணும். அதை விட்டு நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா இப்படிதான் நடக்கும். கிளவியே சந்தோஷ் சந்தோஷ். அப்பா சந்தோஷி டீ குடிப்ப? இல்ல வேணாம் பாயி. விருந்தெல்லாம் எப்படி இருந்துச்சு? தட்டா புட்டெல்லாம் இருந்துச்சா? நல்லாவே இருந்துச்சு. அதான் மூஞ்சிலே தாண்டவ ஆடுது. நாங்கெல்லாம் உடம்பு சரியில்லாம இங்க படுத்த படுக்கைய கிடக்குறோம், சோறு தங்கி வச்சு கொடுக்க ஆள் இல்லாம. ஆனா நீங்க சந்தோஷமா இருந்துட்டு வாரீங்க. உங்க விடலப்பா. இதெல்லாம் நாங்க நம்புற மாதிரியா இருக்கு. இதெல்லாம் கடந்து தாண்டா நான் இங்க வந்திருக்கேன். அதெல்லாம் சரி, வேலை கிளம்பலையா? புதுசா கல்யாணம் அணைஞ்சு நெஞ்சிருச்சுங்க. எங்கிட்டாவது வெளியே போயிட்டு வருங்க. நீ வேற வேலை கிளம்பியான்ற. அவன் இந்த ஒரு வாரம் லீவ் விட்டு போறேன்றால. இங்க பாரு, நீயா சம்பாதிச்சு போடுற? என்னமோ சம்பாதிச்சு போடுற மாதிரி இருன்னு இருக்கிற. இன்னும் 2 வாரம் காசு அவன் வேலைக்கு போடணும்னு வச்சுக்கல, சிங்கி அடிக்க வேண்டியதான். சோத்துக்கு தட்டை தூக்கிட்டு வெளியே போக வேண்டியதான். போல போடி. நீ யார் வீட்லயாவது ஒரு பிடி சோறு வாங்கி தின்னா நான் எங்க போறது? வாய் வச்சு நீ கம்முன்னு இரு. அப்படி போடுங்க. அப்படி சூட்டோட சூட்ட அந்த கிழவிக்கு போடணும். அப்பதான் வாயை அடக்கும். அத்தை இப்ப என்னத்தை சமைக்கிறது? இட்லி ஊத்தி சாம்பார் சட்னி வை. எனக்கு இட்லி வேணாம், எனக்கு தோசையும் கார சட்னியும். அண்ணி எனக்கு பருப்பு பொடி கொண்டு வந்தீங்கல்ல, அந்த இதை செஞ்சிருங்க எனக்கு. மாசம் நிக்காம போய் குளிச்சுட்டு கிளம்பு, மணி ஆகி போச்சு. இந்த போறேன். ஏமா நீ எங்க போற? அவன் குளிக்க போறான், நீ போய் சமையல் ஆக்கு. சாப்பிட்டு நேரம் அவன் வேலை கிளம்பட்டும். இந்த போறேன். சாப்பிட்ட தட்டை கூட இந்த மாமியார் கிளவி கழுவி வைக்க மாட்டேங்குது. நாம் இல்லைன்னா மட்டும் எப்படி எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம். மருமக வீட்டுக்கு வந்தால் போதும், இந்த மாமியார் ஒரு வேலை செய்யறதில்ல. அங்கங்கே போய் உக்காந்துக்கிட்டு புறணி பேசிக்கிட்டு வெட்டி நான் அடிக்கிறோம். இதுக்கு வீட்டுக்கு வந்தால் மட்டும் உடம்பு செல்லாமல் போயிடும். இதுக்கு உங்கள் பையன் வேற ஒரு ஒத்து. அட பாவி, காலையில் அந்த சோறு இருக்கட்டும் அத்தை, நைட் ஆக்குன சோறு மிச்சமாகி போச்சு, அதை சாப்பிடுங்கன்னதுக்கு அதை அப்படியே வச்சிருச்சு பாரு. இது கிழமை என்னதான் சொல்கிறதுனே தெரியலையே. சரி, இப்போதைக்கு இதெல்லாம் சாப்பிடவும் முடியாது. அங்கே எடுத்து வீட்டில் மஞ்சு வீட்டில் நாய் இருக்குல்ல, அது கொடுத்துடலாம். இந்த அன்புக்குட்டி வேற மிச்சருன்னா எடுத்து வச்சு சாப்பிடாம கூட என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. அன்பு அன்பு பாத்தியா, இதுதான் ஆகாதுன்றது. போனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தானே. இங்க பாரு, போனை நோண்டக்கூடாதுன்னு நானும் உனக்கு சொல்லியிருக்கேன். யார் உனக்கு இது ஓபன் பண்ணி கொடுத்தது? டிவி இருக்குதானே, டிவி போட்டு பார்க்க வேண்டியதானே. போன் எடுத்ததுன்னா நோண்டுற பழக்கம் இப்பயே நோண்டி கண்ணு கெட்டு போறதுக்கா? அப்பா இதான் வீட்டுல இல்ல, அப்புறம் என்ன? போனை எடுக்கக்கூடாது, எடுத்தீங்கன்னா அடி விழுகுன்னு சொல்லிட்டேன். இந்த மிக்சர் கேட்டல, எடுத்து வச்சு சாப்பிடாம போனை பார்த்துட்டு இருக்கேன். போனை அங்கிட்டு ஓரமா வச்சிருந்த மிக்சரை சாப்பிடு. டிவி போட்டு விடுறேன், டிவியை பார்த்துட்டு மிக்சரை சாப்பிடணும், அதுவும் சிந்தாம சாப்பிடணும். சிந்திட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் உங்க அப்பா அதுக்கு வேற கத்தும். இந்தா போடுறேன். கிருஷ்ணா போட்டுட்டேன், உட்காந்து சமத்தா பார்க்கணும். சிந்தாம சாப்பிடு. மாமியார் வாரத்துக்குள்ள இந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துருவோம். இல்லைன்னா ஒருத்தருக்கும் கொடுக்க விடாது. அது கெட்டு போய் வெளியே வீசுமே தவிர அடுத்தவங்க சாப்பிட்டு பிரயோஜனப்படணும்னு கொடுக்காது. அன்பு டிவி பார்த்துட்டு மஞ்சத்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி சாப்பிடு. மஞ்சு வீட்டில் இருக்காளா இல்லை வேலைக்கு போயிட்டாளான்னு தெரியலையே. மஞ்சு மஞ்சு சாப்பிட்டியா? இப்பதான் சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டு வந்து உக்காந்தேன். ஓ சரி சரி. டாமிக் சாப்பாடு வச்சிட்டியா? இல்லை இனிமேதான் வைக்கணும். சரி இந்தா வைக்கிறேன்னா இதை வச்சிரு. ஏன் சாப்பாடு கொண்டு வந்திருக்க? மிச்சம் ஆகி போச்சா? நேற்று ஆக்கும்போது நிறைய ஆக்கி போட்டேன், இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி. யாருமே அதிகமாக சாப்பிடல. சரி காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டுக்கிறேன்னுச்சு மாமியார். அதனால் வச்சா காலையில் வடித்தது சூடாக இருக்கும், அதை போட்டு சாப்பிட்டுவிட்டு இதை அப்படியே வச்சிருச்சு. அப்புறம் நானும் இதை பார்க்காம நானும் சாப்பிட்டுவிட்டேன். இனி மதியானம் வச்சாலும் கெட்டு தான் போகும். இதுக்கு மேலே நம்மளாலையும் சாப்பிட முடியாது. ஒருத்தர் கொடுத்தா பிரயோஜனமாவது இருக்கும். அதனால தான் சரி டாமிக்காவது கொடுப்போமேன்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். தானே பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு மாதிரி நம்ம வீட்டை விட்டுவிட்டு அடுத்த வீட்டில் உட்காந்து பழமை பேசுறது அவளுக்கு வேலை பழப்பு. சரி மருமகளே, மூக்கு வேர்த்துரும். வீட்டில் ஆளு தலை மறைஞ்ச உடனே வெளியே வந்து சுத்திக்கிட்டு இருப்பியா?
வீட்ல இருக்க முடியாதா உனக்கு? நீங்களும் தான் உங்க பையன் இருக்கிற வரைக்கும் மூட்டு வலிக்குது, முதுகு வலிக்குது, காது வலிக்குது, கால் வலிக்குதுன்றீங்க. அவர் தலை மறைஞ்சோடனே புறணி பேசுறதுக்கு இங்கேருந்து பக்கத்து தெருவுக்கு போறீங்க. நான் ஏதாவது கேட்கவா செஞ்சேன்? இந்த கேட்கலன்னு வச்சுக்க உன்னையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும். அது சரி, கையில வச்சிருக்க குண்டா என்னமோ நம்ம வீட்டு குண்டாமா இருக்குது. அத்தி பாத்துருச்சே. ஆமா, ஊர்ல இருக்க எல்லா குண்டானும் உங்க வீட்டு குண்டாமாய்த்தான் தெரியும் உங்களுக்கு. அடி என் வீட்டு பாத்திரம் எதுன்னு எனக்கு கூட தெரியாது. இங்கே அதை கூட ஐயே, ஊர்ல உள்ளவன் பாத்திரத்துல உங்க பாத்திரம்னீங்கன்னா பாத்திரத்தாலே அடிப்பாங்க. கம்முன்னு போங்க அங்கிட்டு. யாரு அது? உன் வீட்டு பாத்திரமா? அது அது இது நேத்து நைட் ஆக்கின சோறு மாதிரி இருக்கு. ஏடி நம்ம வீட்டுல ஆக்கினதை அங்க கொடுத்தியா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? நீங்க தான் நேற்று சொன்னீங்க நான் சாப்பிட்டுக்கிறேன், அதனால வையே. நீங்க காலையில சூடு ஆக்கணும்னு சுடுசோரை போட்டு தின்னுபிட்டு இதை அப்படியே வச்சுட்டீங்க. இதை கவனிக்காம நானும் காலையில் ஆக்கினதே சாப்பிட்டேன். அதனால தான் அதை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறேன். நாய்க்காவது போட்டா அதாவது நன்றி விசுவாசத்தோட வாழாட்டுமேனு. ஓ, அப்ப நீ என்ன நன்றி கிட்ட ஜெர்மன் சொல்றியாடி? சொல்றதா என்ன சொல்லத்தானே செய்யறேன். என்ன என்ன என்ன? அத்தை கொஞ்சம் அங்கிட்டு போங்கத்த, நாத்தம் தூக்குது. குளிக்கலையா? யாரு தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வந்தா வச்சுக்க, அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். எவன் வீட்டு சோத்தை எடுத்து எவன் எனக்கு தானம் பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா வீட்டு என்ன சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரா, இல்ல நீ தான் வேலை வெட்டிக்கு போறியா? என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பா, நீ எடுத்துட்டு போய் ஊர்ல தானம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? என் புருஷன் சம்பாரிச்சா நான் எடுத்து கொடுத்தேன். இதுல நான் யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்டி? என்ன கேட்கணும்? கூடங்க கஷ்டப்பட்டு என் சம்பாதிப்பா ஓசில ஊர்ல உங்களுக்கு கொடுக்கறதா? கிளவி இதுவும் சாப்பிடாது, அடுத்தவங்களையும் சாப்பிட விடாது. எடுத்து வெளியே தான் கொட்டும் நாளைக்கு. ஏண்டி அது உன் வீட்டு பத்திரம்னு சொல்ல மாட்டேன், அப்படியே நிக்கிற. என்னடி பண்றது? சரி போ, டாமிக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். அது எங்க வீட்டுல இருக்க நாய் தூக்கிட்டு போகணும். நான் என்ன கனவா கண்டேன்? உனக்கு வாயிலன்னு வச்சுக்க, நாய் தூக்கிட்டு போயிடும். போடி எங்கிட்டு. மகா, அப்படி வேலைக்கு கிளம்பும் போது இப்படி அழுதுட்டு இருந்தா மனசு கஷ்டமா இருக்குல்ல. அழாத. எப்படிங்க அழாம இருக்க முடியும்? உங்களை விட்டுட்டு எப்படிங்க நான் இருப்பேன்? குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியும்ல, வேலைக்கு போகணும்ல. போங்க, இல்லைன்னு சொல்லல. இங்கிட்டே ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம்ல. அம்பிட்டு தூரம் எப்படிங்க நினைச்சது உங்களை பார்க்க முடியும்? ஃபோன் இருக்குல்ல, வீடியோ கால்ல பேசிக்கலாம். சரியா? எனக்கு சங்கட்டமா இருக்கு. உங்களை விட்டுட்டு எப்படிங்க நான் இருப்பேன்? எனக்கு மட்டும் என்ன ஆசையா உன்னை விட்டுட்டு, அதுவும் கல்யாணம் ஆனோடனே விட்டுட்டு போறதுக்கு 3 மாசம் தான். 3 மாசத்துல அங்க வீடு பாத்துறேன், டக்கு நாங்க போயிடலாம். சரியா? உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுங்க. நீங்க கூட்டிட்டு போயிருங்க. மகா அல்லாத, இங்க பாரு. வேலைக்கு கிளம்பும்போது நீ அழுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. சரியா? அல்லாத. நான் இப்போ இந்த சனி ஞாயிறு வருதுல, அதில் லீவு இருக்கும் எப்படியுமே ஆஃபீஸு. நான் வெள்ளிக்கிழமை நைட்டு அங்கேருந்து கிளம்பிடுறேன். சனி ஞாயிறு 2 நாள் நம்ம வெளியே அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலாம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நான் கிளம்பி போயிடுறேன். அதே மாதிரி அடுத்த வாரமும் வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி வந்துடுறேன். சரியா? இங்கே பாரு, இன்னைக்கே புதன்கிழமை ஆகிப்போச்சு. இன்னைக்கு போனேன்னு வச்சுக்கோவே, வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி வந்துடுவேன். 3 நாள் தான். 3 நாள் பொறுத்துக்க மாட்டியா? அவங்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல? ஏன் பொண்டாட்டி பார்க்க வரதுக்கு யார் என்ன சொல்லணும்? அதெல்லாம் யாரும் நீ சொல்ல மாட்டாங்க. நான் வருவேன். சரியா? I miss you. I miss you so much. நானும் தான் உன்னை மிஸ் பண்ணுவேன். அல்லாத. இல்லை, நான்லாம் ஏதோ புத்திமதி சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அதெல்லாம் புரியாது. நீங்க சொல்லுங்க பக்குவமா அவனுக்கு புரியுற மாதிரி. இல்லைன்னா புது பொண்டாட்டியை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேலையை விட்டுவிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். மாமா சரி மாமா, அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் மாமா. ஏன்னா நீங்களும் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்க. தாய் மாமான்னு அது பெரிய மனுஷன் ஆயிடுச்சுன்னா சீர்சனத்தை செய்யணும். தங்கச்சி ஒருத்தி கல்யாணம் ஆகாம இருக்கா, அவளுக்கும் கல்யாணம் காட்சி பண்ணணும். அப்புறம் நம்மளும் வாழ்க்கையை ஓட்டணும் இல்லைங்களா? சரிங்க மாமா. ஏங்க அப்படியே மரும வேலைக்கு போறது அதையும் சொல்லிருங்க. ஆமாங்க மாப்பிள்ள, அவங்க வீட்டுல சொல்லி பொண்ணு எடுக்கும் போதே வேலைக்கு போகணும்னு சொல்லி தான் எடுத்தோம். அந்த பொண்ணு வேலைக்கு போகணும் அப்படி இப்படின்னு அதையும் சேர்த்து சொல்லிருங்க. சரி மாமா, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேங்க மாமா. உனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு தானே? வீட்டுக்கு போலாம் தானே இன்னைக்கு? எங்க உடம்பு நல்லா இருந்துச்சு, இன்னைக்குதான் என்னமோ மாதிரி இருக்கு. பேசின தோரணையிலே தெரிஞ்சிச்சு உனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னு. நீங்க இருந்து கிழிச்ச வரைக்கும் போதும், கிளம்பி ரெடியா இரு. நான் போய் சந்தோஷம் பஸ் ஏற்றி விட்டு வரேன். மாப்பிள்ள, புள்ளிக்கு உடம்பு சரியில்லாம வந்து இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு 2 நாள் இருந்து உடம்பு தேத்திட்டு வரட்டுங்களே. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? ஆடு மாடல யார் நம்பி வாங்கி போட்டுருக்கு? இவ்வளவு நம்பி தானே வாங்கி போட்டுருக்கு. இவ பாட்டுக்கு இங்க உட்காந்துக்கிட்டா அதுகளுக்கு என்ன பண்றது? அதுவும் இல்லாம குட்டி வேற போட போகுது. அதெல்லாம் பார்க்க வேணாமா? நான் ஒத்த ஆளா கடத்துக்கிட்டு இங்க வரவா அங்க போவா? பிள்ளையும் பார்க்கணும், பிள்ளைய போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரணும், கூட்டிட்டு வரணும். அதெல்லாம் செம ஜோலி மாப்பா. உனக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது. மணி ஆயி போச்சு, இன்னமும் இந்த பையன் என்ன பண்றான்னு தெரியலங்க. சந்தோஷ சந்தோஷ, என்னதான் பண்ணுவீங்கன்னு தெரியல உள்ள. அண்ணே அண்ணி, என்ன பண்ண? வேலைக்கு தானே போறான், எதுக்கு இந்த அழுக? அதானே, என்னமோ வெளிநாட்டுக்கு போற மாதிரி இப்படி அழுகிறியம்மா. இங்க இருக்கிற மதுரைக்கு வேலைக்கு போறேன். மகாவை கொஞ்சம் எல்லாம் நல்லா பாத்துக்கங்கம்மா.
நாங்க எல்லாரும் இங்கே தானே இருக்கிறோம், அதெல்லாம் பார்த்துப்போம். அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். நீ முதல்ல கிளம்பு, மணி ஆயிடுச்சு. இங்கே நின்றுகிட்டு இருந்துட்டு அப்புறம் வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட போறேன் இங்கே. இந்த கிளம்புறேன். இந்த ஆள் சின்ன சிசுங்களை ஏதாவது ஒன்று பேச போடுறதா? இதுவே நம்ம மட்டும் இந்த இவகிட்ட பேசலாம்னா போன மாத்தி மாத்தி அடிப்பாங்க. ஏன் என் மகட்ட பேசல, ஏன் மகட்ட பேசலன்னு. இவங்களுக்கு ஒரு நியாயம், ஊராமத்துல உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு நியாயம். சரி, போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா இரு, சரியா? வேலைக்கு கிளம்பும்போது இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா போற வேலை விளங்குமா? பேக் கொடு. பார்த்து பத்திரமா இருங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஃபோன் பண்ணாம இருக்காதீங்க. ஃபோன் பண்ணுங்க. அம்மா பாத்தியா, பெத்தவனி அப்படியே நிக்கிற குத்துக்கல்லாட்டம். பாரு அண்ணி எப்படி அழுகுறாங்கன்னு. இன்னைக்கு நேற்று அடியாமல் பாறான். அவன் மதுரைக்கு வேலைக்கு போய் 11 வருஷம் ஆகிப்போச்சு. இதில் நான் என்னத்தை போய் அழுக விடுறது? புதுசாக கல்யாணம்னா எல்லாம் அப்படித்தான் அழுவாங்க. அதுக்கப்புறம் அவளே அனுப்பி வைப்பா. போயிட்டு வரேன், சரியா? நீ அழாம இரு. நான் நேரத்துக்கு நீ சாப்பிடு, ஃபோன் பண்ணு. சரிமாப்ல, வண்டி எடுங்க, மணி ஆயிடுச்சு. மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கெல்லாம் இருக்கோம், பாத்துக்கிறோம், சரியா? உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது குறைச்சல் பண்ணாங்கன்னு வச்சுக்க, உன் அன்னிக்காரி நம்ம வீட்டில் அங்கே இருக்க முடியாது. அவளை அடிச்சே துரத்தி விடுவேன், சரியா? நீ எதை பற்றியும் கவலைப்படாத, அண்ணன் நான் இருக்கேன். என்னை அடிச்சு துரத்ததுலேயே தான் இவன் குறியா இருப்பான். சரி மாப்பிள்ள, போவோமா? போலாம் மாமா. சரி, தங்கச்சி பார்க்கவும் அழுகியா வருது. சரிம்மா, நீ அப்படி பின்னாடியா இருக்க, நம்ம போய் சந்தோஷ பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே வந்துடுவோம். சரிண்ணா. என்ன மாப்பிள்ள பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப என்ன தப்பா பேசிட்டாங்க? புருஷன் வேலைக்கு போறானா, நானும் தான் வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்கேன். என் பொண்டாட்டி என்ன என் கூடயேவா வந்தா? என்னமோ புதுசா நடிச்சுக்கிட்டு திரியறாங்க. போமா, உள்ள போ. நீங்க கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாங்க. கூட்டிட்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வராராம். வண்டி எடுங்க மாப்பிள்ள. உன் புருஷனுக்கு அறிவு மழுகி போச்சா? என்னப்பா அப்படி சொல்றீங்க? ஏதாவது ஒரு மண்டையில இருக்கா? புருஷன் நேரம் வேலைக்கு போறான், இதுல என்ன இருக்குது? அந்த பிள்ளை ஆளுக்கு தான் கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வராராம். பாக்குற 4 பேர் என்ன பேசுவாங்க? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்டி உன் புருஷன் எப்படி இருக்குது? உங்க அப்பாரை பத்தி தான் உனக்கே தெரியும்ல. ஆனா எல்லாரும் என்கிட்ட ஏறிக்கிட்டு வாங்க, என்னையே அந்த ஆளை அடிச்சு வீட்டுல துரத்துறேன்றது அதுக்கு உங்களால கேட்க முடியல. மத்ததை மட்டும் என்கிட்ட கேளுங்க. இவ காலமெல்லாம் என்கிட்ட தான் ஓடுமோ போ. இல்ல, எனக்கு ஒரு டவுட்டு. இவங்க இதுக்கு முன்னாடி காதலிக்கவும் கிடையாது. கல்யாணம் ஆகி எப்படியும் ஒரு 15 நாள் 20 நாள் அந்த மாதிரி தான் ஆகுது. இவங்க அதுக்குள்ள எப்படி அண்ணன் மேல இம்புட்டு பாசமா இருக்காங்க, இப்படி கண்ணீர் வெடிக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி அண்ணன் அண்ணியும் பழகிருப்பாங்களா? ஒன்றுமே புரியலையே.